திரு அண்ணாமலை மாற்றப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகாக ஒரு சோர்வு தெரியுது கட்சிக்குள்ளார. ஏதோ இழந்த உணர்வு இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்களே. இல்ல என்ன பார்த்தா இருக்கா உங்களுக்கு தெரியுதா? இல்ல உங்களுக்கு லண்டன் பயணத்துக்கு போனார்ல, படிக்க போனாரு. இல்ல இல்ல அப்பவே கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க இல்ல, நீங்க நம்ம அன்னைக்கு. வருத்தப்படுறது வேற. ஆ, வருத்தப்படுறது ஒரு பிரிவுல 3-4 மாசம் போறாங்களேன்னு ஒரு ஆமா. வருத்தப்படுறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆ, எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சி இப்ப தொடச்சா ஐயோ முகத்தை மூடிட்டு வர்றாருன்னு நீங்க செய்தி போடுறீங்களோ, ம். அந்த மாதிரி ஒருத்தரை கட்டி பிடிச்சு வழி அனுப்பும்போது ஒரு சின்ன உணர்வு தானே. மனுஷன் தான் நம்ம. ரைட்டு. நம்ம என்ன மிஷினா, ஆ. ரோபோவா? அப்ப அப்படி இருக்க ஒரு உணர்வை காட்டும். ஆனா உடனே இன்னைக்கு வருத்த தொண்டர்களும் அப்படி இருக்காங்களாமே. இல்ல வருத்தப்படணும்னு அதுல அவசியமே ஒரு இல்ல. சோர்வு தெரியுதுன்றாங்களே உங்க ஒரு தொண்டர்களுக்கு. ஒரு சோர்வும் இல்ல. தொண்டர்கள்லாம் எழுச்சியா இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப நெல்லை மாநாடு, திண்டுக்கல் மாநாடெல்லாம் பார்க்குறீங்க. ம், எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சிகள பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சோர்வுங்கிறீங்க? ம், வீட்ல நம்ம கூட ஒருத்தர் பலமா இருக்காரு, அவரு இல்லங்கிற முடிவுல தான் அந்த சோர்வு வரும். ம். அவர் தான் இருக்காரு. இப்ப கூட எல்லாரும் உட்கார்ந்து ஒண்ணா பேட்டி குடுத்து நானு, திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள், எல்லா சரத்குமார் இடத்துலயும் அண்ணன் ஒண்ணா இருக்காரா எல்லாரும் ஒண்ணா. கருணாகராஜன்? நான் உங்கள வச்சே கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் அண்ணாமலை பிரசன்ஸ் இருக்காரா ஃபர்ஸ்ட்? நீங்க இருக்கிற பல இடங்கள்ல அவர் இருக்கிறதுல, நயினார் நாகேந்திரன் இருக்கிற இடங்கள்ல பல இடங்கள்ல அவர் இருக்க மாட்டேன்றாரு. இல்ல டியூட்டி கான்செப்ட் இருக்குல்ல. இப்ப இல்ல அப்படி ஒண்ணும் அவருக்கு டியூட்டி ஒண்ணும் இல்ல கொடுக்கல. டியூட்டி மீன்ஸ் அவங்க என்னென்ன கடமையை செய்யணுமோ அந்த கடமையை அவங்க செஞ்சுட்டு இல்ல இருக்காங்க. சார், அவருக்கு கடமையே இன்னும் கொடுக்கலையே நீங்க. இன்னும் பொறுப்பே கொடுக்கலையே சார். அவருடைய தலைவர் பதவியை பிடுங்கிட்டீங்க. பிடுங்கினதுக்கு பிறகு எதுவுமே கொடுக்காம கடமை இருக்காங்கல்ல? கொடுக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஆ. அப்படிலாம் நீங்களா ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு நாங்க பிரச்சாரத்துல ஈடுபடல சார். நீங்க அவர் எல்லாம் ஒதுங்கி இல்ல இருக்காரு சார். நீங்க எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர் எங்கேயும் ஒதுங்கல. ஆ. பிஜேபியோட இருக்காரு, கட்சியோட இருக்காரு. இன்றைக்கு தான் இப்ப பேட்டியில சொன்னாரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆ. அமித்ஷா அவர்களோடும், நட்டா அவர்களோடும், ஐயா சந்தோஷ்ஜி அவர்களோடும் நேரடியாக தொடர்பு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ம். செயல்பாடுகள் வழி இப்ப சொன்னாரு பேட்டியில.